வணக்கம் குமரேசன். சரி, இன்றைய பாடம் நீங்க ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே படித்த தலைப்பு தான். சரி, இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாடநூல் பக்கம் 33 இருக்கு பாருங்க. அந்த பக்கத்தை திறப்பணும். ஓகே, நம்ம அந்த பக்கத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உறுப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னாக்கா பிராணிகளின் வெளி தோட்டத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம பார்ப்போம். ஓகே, முதலாவதாக நீங்க அந்த பக்கம் 34 பாத்தீங்கன்னாக்கா இன்றைய திறன்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னாக்கா உடல் உறுப்புகளை சரியாக பெயரிட துணை புரிதல். இரண்டாவது முதலை செதில்கள் பதிந்த கடின தோலை கொண்டுள்ளது என்பதை விளக்குதல். சரி, அப்படின்னாக்கா இன்று நீங்க உடல் உறுப்புகளை சரியாக பெயரிட தெரியணும். அதே சமயத்துல முதலை செதில்கள் பதிந்த கடின தோலை கொண்டுள்ளது அதையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, இப்போ முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க இருப்பது ஒரு முயல். சரி, இந்த முயல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சரி, இதுல முதல்ல பார்க்க வேண்டியது தலை. சரி, தலைன்னா என்னது? தலையில என்னென்ன இருக்கும்? ஓகே, இப்ப நம்ம தலையே எடுத்துக்கோமே. நம்ம தலையில என்னென்ன இருக்கும்? கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். இந்த பகுதி தான் நம்ம தலை என்று சொல்லுவோம். அப்படின்னா இந்த பாகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டிப்பா தலையாகத்தான் இருக்கணும். ஓகே, இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த உடல் பாகங்கள். சரி, மற்ற பாகங்கள் எல்லாமே உடல் பாகங்களாக மாறும். சரி, இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த தலை, இரண்டாவது உடல், இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கால். சரி, கால் பொதுவாக எதற்கு பயன்படும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கும் அதே சமயத்துல ஓடுறதுக்கும் தாவறதுக்கும் கால் பயன்படுகிறது. ஓகே, அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வால். சரி, அப்ப அந்த வால் பகுதி இருக்கக்கூடிய பிராணிகள் நிறைய இருக்கு. சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா சரி, இந்த முயலை தவிர்த்து இங்க பாருங்க காண்டம் இருக்கும். இந்த காண்டம் இருந்து பாருங்க, இதற்கும் வால் இருக்கிறது. சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா அடர்த்தியான உரோமம். சரி, உரோமம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்பறையில அதை பற்றி நம்ம படித்திருக்கோம். அதாவது உரோமம் என்பது அதோட முடி. அப்படின்னா அந்த பிராணிகள் உடலை சுத்தி இருக்கக்கூடிய முடி. ஓகே, அடர்த்தியான உரோமம் என்பது அதிகமான முடி. அதுக்கு பேர் தான் அடர்த்தியான உரோமம். சரி, இது நம்ம அந்த முயலை பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க காண்டமிருகம். ஓகே, இந்த காண்டமிருகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த முயலுக்கு இல்லாத ஒரு முக்கியமான அங்கம் பாத்தீங்கன்னாக்கா கொம்பு. சரி, இதுல பாத்தீங்கன்னாக்கா தலை பார்க்கணும் சார், என்ன சொன்ன? கண்ணு, மூக்கு, வாயு, இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் தலை. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த முயலுக்கும் இந்த காண்டாமிருகத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த காண்டாமிருகத்துக்கு ஒரு கூர்மையான கொம்பு இருக்கிறது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மற்ற பகுதி எல்லாமே உடலாக தோன்றுகிறது. அதுல சிறு சிறு பகுதிகள் அப்படி சொன்னாக்கா அதுல மிக முக்கியமானது கால். ஓகே, அடுத்தது வால், அடுத்தது தடித்த தோல். ஓகே, ஏன் இதற்கு அடர்த்தியான உரோமம், அடுத்தது இது பாத்தீங்கன்னாக்கா தடித்த தோல். சரி, இந்த தடித்த தோலுக்கும் இந்த அடர்த்தியான உரோமம் பொதுவா அடர்த்தியான உரோமம் எப்பொழுது அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வெயில் காலகட்டத்துல, அல்லது அதை விட இன்னும் முக்கிய சொன்னாக்கா அந்த குளிர் காலகட்டத்துல தாங்கக்கூடிய தன்மை இந்த அடர்த்தியான உரோமத்திற்கு இருப்பதை நம்ம பார்ப்போம். ஆனா இந்த தடித்த தோல் பாத்தீங்கன்னாக்கா இந்த காண்டாமிருகம் வெயில் காலகட்டத்துல தாங்குவதற்கோ, அதாவது சேற்றுல உருண்டு பெறணும். அது பொதுவாக இந்த காண்டாமிருகம் சேற்றுல உருண்டு பெறணும். ஏன் உருண்டி பிறண்டது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது கடுமையான வெப்ப காலகட்டத்துல அதை தன்னை தற்காத்து கொள்ள, அப்படின்னா அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தடித்த தோல் இருந்துச்சுனாக்கா அது பாதுகாப்பாக இருப்பதை நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா முதலை. ஓகே, முதலையில பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா முதல் சொன்னது போல
தலை, உடல் பாகங்கள், பிறகு அதுல பாத்தீங்கன்னாக்கா கால், கடின தோல், வால். ஓகே, இதுல பாத்தீங்கன்னாக்கா கடின தோல் அப்படி சொல்லும் போது இதுல பாத்தீங்கன்னாக்கா முதலை வந்து, ஓகே, அந்த இடத்துல வந்து முதலை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய பிராணி. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணியில வாழக்கூடிய மிக ஆபத்தான பிராணியும் கூட. ஓகே, கடின தோல் வந்து இருப்பதற்கு காரணம் என்னது அப்படி சொன்னாக்கா, ஒரு பிராணி இன்னொரு பிராணியை தாக்கும் பொழுது அதற்கு வந்து காயம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த கடின தோல் வந்து உதவுகிறது. இப்ப ஆமைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓடு இருக்குது. அதே போல இந்த முதலைக்கு இருப்பது வந்து ஒரு கடின தோல். அப்ப அந்த கடின தோல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு பிராணியை வந்து தாக்க இயலாது. அப்படி தாக்குனாலும் வந்து இதற்கு வந்து பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும். அதனாலதான் இந்த முதலைக்கு வந்து கடின தோலாக இருக்கிறது. ஓகே, இதன் பேரு வந்து என்னன்னு தெரியுதா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலை. சரியா? அப்ப நல்லா ஞாபகிச்சுங்க, தலை ஒரு பிராணிக்கு இருப்பது எதை வைத்து உறுதி செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய கண்ணு, காது, மூக்கு, வாயு, இந்த பாகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாகம் கண்டிப்பாக தலை. சரியா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து உடலாக காட்டுகிறது. அதுல சிறு சிறு பகுதிகள் அப்படி சொன்னாக்கா இந்த கொம்பு, காலு, வாலு, அடர்த்தியான ரோமம், தடித்த தோல், இந்த பகுதிகள்லாம் இருக்கும். சரிங்க, விளங்கிடுச்சையா? சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, இங்க நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஒரு தவளை. சரி, இந்த தவளை பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா எப்ப பார்த்தாலும் வந்து ஈரமான தோல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஈரமான தோல் வந்து எதற்கு தெரியுமா? ஓகே, நம்ம பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா இந்த தவளை வந்து நீர்லயும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஓகே, நீர்லயும் வாழும், நிலத்திலையும் வாழும். அப்ப அது வந்து மூச்சு வந்து, அதாவது காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு வந்து தோலை பயன்படுத்தும். அதாவது தண்ணிக்குள்ள இருந்துச்சுனாக்கா அது கண்டிப்பாக தோலை பயன்படுத்தும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆமையோட மேல் பகுதி மட்டும் ஈரமாகவே இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த தவளைக்கு வந்து கால் பகுதி, அடுத்தது வந்து சவ்வு பாதம். சரி, சவ்வு பாதம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம போல இருக்காது. சவ்வு பாதம் வந்து அந்த 2 விரலுக்கு இடுக்குகள்ல வந்து ஒரு சதமீறி வளர்த்திருக்கும். அதற்கு பேர் தான் வந்து நம்ம சவ்வு பாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈ. சரி, இந்த ஈ பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல மிக முக்கியமான பாகங்கள் இறக்கை, உடல், கால். சரி, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெக்கை. சரி, பொதுவாக வந்து இந்த ஈ வந்து ரெக்கை எதற்காக தேவைப்படும்? யோசிச்சு பாருங்க. ரெக்கை வந்து பறப்பதற்கு பயன்படும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உடல் பாகங்கள். சரி, இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல் பாகங்கள் அப்படி சொன்னாக்கா மற்ற பகுதிகள். ஓகே, இதற்கும் கால்கள் இருக்கிறது. காரணம் இது வந்து நிலத்தில வாழ்றதுனால இதுக்கு வந்து கால் இருக்கு. சரி, அப்படின்னாக்கா பாம்புக்கு கால் இல்லையே, பாம்பு எப்படி வந்து போகுது? ஓகே, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஊர்வன வகையை சேர்ந்தது, ஊர்ந்து செல்லும். சரியா? ஓகே, அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா மீன். ஓகே, மீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வாழும்? மீன் வந்து நிலத்தில் வாழும். சரி, மன்னிக்கணும், நீரில் வாழக்கூடிய பிராணி. இப்ப கண்டிப்பாக வந்து அதற்கு கால் வந்து இருப்பது இல்லை. ஓகே, ஆனா அப்படி இருக்கும்போது ஆமைக்கு இருக்க, ஆமைக்கு இருக்கு அப்படி சொன்னாக்கா அது வந்து நிலத்திலையும் வாழ்கிறது, நீரிலும் வாழ்கிறது, அதனால கால் இருக்கு. சரியா? சரி, அப்ப அடுத்தது பார்த்தா முதலை. ஓகே, முதலைக்கும் கால் இருக்கு, ஆனா காரணம் நீருக்கு, நிலத்திலையும் இருக்கு. சரியா? இப்ப நண்டு. ஓகே, நண்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அது கால் இருக்கு. சரியா? அப்ப நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பிராணிக்கு வந்து கண்டிப்பா கால் இருக்கும். சரியா? அதுவே வந்து நீங்க என்ன சொல்லுவாங்க, நீர்ல வாழக்கூடிய பிராணி அப்படி சொன்னாக்கா கண்டிப்பா அதுக்கு வந்து இந்த துடுப்பு, செதிலு, வால் இருக்கும். இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சில வெளி தோற்றங்கள் இருக்கும். ஓகே, அடுத்ததாக பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா
இதுல மாறுபட்ட நிலையில பார்ப்போமே. மாறுபட்ட நிலை இந்த 3 பிராணிகளை வந்து வச்சு நம்ம பார்ப்போம். சரி, இதுல பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா, ஏன் இதுக்கு வந்து துடுப்பு இருக்கு, செதில் இருக்கு, வால் இருக்கு, ஆனா இதுக்கு இல்லையே, ஏன்? ஆமா, இது வந்து ஏன் இல்லை அப்படி சொன்னாக்கா, இது பரப்பனை. அப்பனா பரப்பனைன்னா எங்க பறக்கும்? ஆகாயத்துல பறந்து செல்லும், பறந்து கொண்டே வரும். ஆனா இந்த பிராணி வந்து நீங்க பாத்தீங்கன்னா மீன், இது வந்து நீந்தி கொண்டே வரும். அப்ப நீந்தி கொண்டுனாக்கா அதுக்கு கண்டிப்பா வாழு துடுப்பு செதில் வாழு துடுப்புலாம் இருக்கணும். சரியா? ஓகே. அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, ஏன் இதற்கு வந்து சவ்வு பாதம் இருக்கு, இந்த 2 பிராணிக்கு சவ்வு பாதம் இல்லை? யோசிச்சுங்க. ஏன் இதுக்கு சவ்வு பாதம் இல்லை, இதுக்கு சவ்வு பாதம் இல்லை, ஆனா தவளைக்கு இருக்கிறது? ஆமா, தவளைக்கு இருக்குது அப்படி சொன்னாக்கா, தவளை வந்து என்ன செய்யறதுக்கு வந்து அந்த சவ்வு பாதம் தேவைப்படும். பொதுவா வந்து இது நீர்ல வந்து நீந்துவதற்கு இந்த சவ்வு பாதம் உதவுகிறது. காரணம், அதே சமயத்துல இது 2 பகுதிகளும் வந்து உயிர் வாழ்றதுனால அதற்கு இந்த சவ்வு பாதம் தேவைப்படுகிறது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 3 பிராணிகளை அடுத்தது நம்ம பார்ப்போம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, நம்ம இதுக்கு முன்ன துடுப்பு படிச்சோம், செதில படிச்சோம், அடுத்தது வந்து சவ்வு பாதம் படிச்சோம். ஓகே. ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னும் எக்ஸ்ட்ராவா வருது. அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு என்னமோ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வராங்க. சரி, இதுல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா நத்தை. ஓகே, இங்க பாக்குறது என்னது? நத்தை. இங்க வந்து என்ன இருக்கு? மண்புழு. ஓகே, அடுத்தது பாருங்க, இது இது வந்து வாத்து. சரி, இதுல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா, ஓகே, இதற்கு ஓடு இருக்கிறது. இந்த நத்தைக்கு வந்து ஓடு இருக்கிறது. சரி, அப்ப இந்த எதற்கு இதற்கு வந்து ஓடு இருக்கணும்? ஆமா, இதற்கு ஓடு இருக்கு அப்படி சொன்னாக்கா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான், தன்னை பாதுகாத்து கொள்ள. யாருனாச்சும் வந்து அதோட எதிரி வந்துச்சு அப்படி சொன்னாக்கா அது ஓட்டுக்குள்ள விறுவிறுன்னு இழுத்து உடல்லாம் வந்து சுருட்டி உள்ளுக்கு வச்சுக்கும். சரி, இது வந்து நத்தையுடைய தன்மை. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உணர்கருவி. இந்த உணர்கருவி எதற்கு? உணர்கருவி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சீதோஷ்ண சுற்றுச்சூழலை வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு. சரியா? அதாவது எதிரிகள் வராங்களா, அதே சமயத்துல வந்து எந்த இடத்துல தண்ணி இருக்கு, அந்த உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு அதற்கு உணர்கருவின்னு சொல்லுவாங்க. உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள உணர்கருவி அவசியம். இது வந்து நத்தையுடைய தன்மை. சரி, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மண்புழு. ஓகே, மண்புழுல பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய தோல் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் ஈரமாவே இருந்துகிட்டு இருக்கும். பாருங்க, இதுல வந்து தவளைக்கும் இதுக்கும் வந்து ஒற்றுமை இருக்கு. தவளைக்கும் ஈரமான தோல், இந்த மண்புழுக்கும் ஈரமான தோல். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தோலின் மூலமாக இந்த பிராணியும் சுவாசிக்கின்றது. சரி, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னாக்கா வாத்து. ஓகே, இதுல பாத்தீங்கன்னாக்கா தவளைக்கும் வாத்துக்கும் வந்து ஒரு ஒத்தத்தன்மை இருக்கு, பாத்தீங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றாவது பாத்தீங்கன்னாக்கா சவ்வு பாதம் இருக்கு பாருங்க. சார் என்ன சொன்னேன்? சவ்வு பாதம்னாக்கா பொதுவா இந்த பிராணி எதற்கு பயன்படுத்தும்? அதாவது நீரில் நீந்துவதற்கு பயன்படுத்தும். சரியா? அந்த சவ்வு பாதம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சொன்னது போல 2 இடுக்க விரல்களையும் நடுவுல வந்து அந்த செதப்போட வளர்ந்துருக்கும், அதுதான் சவ்வு பாதம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இறகு இருக்கிறது, அடுத்தது வால் இருக்கு, அடுத்தது அழகு இருக்கு. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 3 பிராணிகள்ல ஒவ்வொரு பிராணியும் வேறு வேறு தன்மைகளை கொண்டிருக்கிறது. ஓகே, சரி, இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஓடு இருக்காது, பாத்தீங்களா? சரி, அப்ப இந்த மண்புழு எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ளும்? மண்புழு வந்து அந்த நிலத்து மேல இருக்காது, எப்பொழுதும் மண்ணுக்குள்ள இருக்கும். அப்ப மண்ணுக்குள்ள இருக்கு அப்படி சொன்னாக்கா அதற்கு வந்து எதிரிகள் மிக குறைவாக இருக்கு. ஆனா நிலத்து மேல இருந்துச்சுனாக்கா அதுக்கு எதிரிகள் கூடையா இருக்கும். ஓகே, சரி, அப்ப இதற்கு வந்து அந்த அளவுக்கு ஓடுலாம் தேவையில்லை, மண்ணுக்குள்ளே ஊர்ந்து அடிமட்டத்து வரைக்கும் போக முடியும். ஓகே குமரேசன். சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆடு. சரி, இதுல வந்து ஆடு நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா
ஓகே, இதுல தலைப்பகுதி